எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம். உண்மைக்கு நான் வார்த்தைகளை தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏவிஎம்மோட மிக நீண்ட கால பயணம் எனக்கு இருக்குது. அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம்க்கு இருக்குது. ஏவிஎம் சரவணன் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம், அவ்வளோ பல வெற்றிகளை அடுக்கியும் பொதுவெளியில் வரும்பொழுது கையை கட்டி ரொம்ப தாழ்மை பணிவோட அவர் காட்சி அளிக்கிறதே ஒரு பெரிய பாடம். வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்பதனால தலை வானத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல படிப்பினை எனக்கு அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும் என்றதுக்கு ஒரு பெரிய கல்லூரியாக அந்த ஏவிஎம் இருந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய கடைசி மூச்சு வரை அவருடைய எண்ணம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி முன்னேறுன்றதுலேயே இருந்திருக்காரு. அவரோடு பழகிய, அவர் தயாரித்த படங்களில் நான் நடித்த அனுபவங்கள், நினைவுகளோடு அவரை என்னுடைய மனதார நல்லுலகத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவர் கூட சினிமா தயாரித்தவர்களுக்கும் பணிபுரிந்தவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜென்டில்மேன் பூஜை அப்போது சரவணன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினேன். நல்லா வரணும்னு ப்ளஸ் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஏவிஎம்மில் படம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய கனவு. என்னுடைய கனவு அது சிவாஜியில் நிறைவேறிச்சு. அதுக்கு சரவணன் சார் நான் நன்றி சொல்லணும். கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, நல்லா ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, காமெடி இருக்குது, மெசேஜ் இருக்குது, படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு கதை கேட்டவுடனே அவங்க ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு, கால்குலேஷன், பிளானிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாங் செட்லாம் வந்தாங்க, பார்த்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக ஒரு படம் முடியணும், கண்டினியூவாக ஷூட் பண்ணி படத்தை முடிக்கணும். அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் போடணுமோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய வெற்றி. அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்சு பல வருஷம் கழித்து திடீர்னு ஒரு செக் வருது. என்னென்னு பார்த்தா கனடாவில் ஏதோ சிவாஜி கொடுத்த ரைட்ஸு, அதில் டைரக்டராக எனக்கு வர வேண்டிய ஷேரை அனுப்பிச்சிருந்தாங்க. அது ரொம்ப ரேர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. சரவணன் சார் ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சினிமா அப்படின்னாலே ஏவிஎம், வாகினி, இது ரெண்டும் தான் ஆரம்ப காலத்துலேருந்து பெரிய லெவலில் இருந்தது. திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் காரைக்குடியிலேருந்து சென்னை கோடம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்து ஏவிஎம் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் பூராவும் தெரியக்கூடிய அளவுக்கு இந்த ஏவிஎம் நிறுவனம் இருக்கிறது. அதை கட்டி காத்த பெருமை திரு சரவணன் சார் அவர்களுக்கு தான் சாரும். ஏன்னா அந்த நிறுவனத்தை அவ்வளவு சிறப்பாக நடத்தி எல்லா ஹீரோக்களையும் வச்சு படம் எடுத்து ஒரு சிறந்த நிறுவனமாக இன்று வரை நடத்தி கொண்டிருந்தார்கள். 1972 நான் இந்த ஸ்டுடியோவில் என்னுடைய முதல் படம் பொண்ணுக்கு தங்க மனசுங்கிற படத்துக்கு டெஸ்ட்டு இங்கே தான் நடந்தது ஸ்டுடியோவில். அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த படம் வெளியாகி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் ஏவிஎம்மில் ஸ்டுடியோவில் நான் நிறைய நடிச்சிருக்கேன். அப்போ இருந்து எனக்கு சரவணன் சார் நல்ல பழக்கம். ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையானவர், நிதானமானவர், ரொம்ப நல்லவர். சினிமாவில் இப்படி ஒருத்தர் கிடைக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு தயாரிப்பாளர், பெரிய நிறுவனம். அமைதியாக இருப்பார், நல்லா நகைச்சுவாக பேசுவார். என்னை சந்திக்கும் போதெல்லாம் என்னை ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வைப்பார். இந்த நிறுவனத்தில் நானும் சக்தி வீர் என்ற படத்தில் டைரக்டர் ரவிக்குமார் அவங்க படத்தில் தான் முதல் முறையாக
ஏவிஎம் படத்தில் நான் நடித்தேன். நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு, ஆனால் இருந்தாலும் நடித்தேன். அவரோடு பழகுகிற வாய்ப்பு கிடைச்சிது. நல்ல மனிதர், நல்ல குடும்பம். இன்றைக்கி அவங்க பிள்ளைங்க, பேர குழந்தைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மனிதனாக வாழ்ந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சரவணன் சார் அவர்கள். அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வரவேற்கிறேன். நன்றி. தமிழ் திரையுலகுக்கு மட்டுமில்லாமல் இந்திய திரையுலகுக்கே ஏவிஎம் நிறுவனம் ஆற்றிய பணி ஆக்கச் சிறந்தது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல திறமைகளை நம்மளிடையே அறிமுகப்படுத்தியது இந்த நிறுவனம். பல பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு மிக சிறந்த ஆளுமையோடு திரு ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு ப்ரொடியூசர்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் இவ்வளோ ஒரு சிறந்த நிறுவனத்தோடு நானும் பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவரை சந்திக்கூட வாய்ப்பும் கிடைச்சிது, அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு டிசிப்ளின், எல்லாருக்கும் மரியாதை, அது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு டீமோட பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு சினிமா மேலே ஒரு பேஷன். ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸை இப்போ பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஏன்னா அதுதான் அவரை இவ்வளோ நாள் நம்ம திரையுலகத்தில் வச்சுட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த நிறுவனம் எடுக்க வேண்டும், பல திறமைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னோடய வேண்டுகோள். அது கண்டிப்பாக சரவணன் சாரோட ஆசையாகவும் அது இருக்கும். அவரோட இந்த மறைவு இந்திய திரையுலகுக்கே ஒரு பெரிய இழப்பு. அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.